ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். வெயில் காலம் வந்தாலே வத்தல் சீசன் வந்தாச்சுன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி நான் இன்றைக்கி இந்த பாவக்காய் வச்சு ஒரு வத்தல் போட்டிருக்கேன். இந்த வத்தல் வந்து நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த வத்தல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினம் காலையில் கொஞ்சமாக வறுத்து சாப்பிட்லாம், குழம்பும் வைக்கலாம். இந்த பாவக்காய் வத்தல் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வத்தல் போடுறதுக்கு ஒரு 2.5 கிலோ கிட்ட இந்த பாவக்காய் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு டார்க் க்ரீனாக இருக்கக்கூடிய பாவக்காயிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருக்கக்கூடியது. நான் வந்து சுகர் பேஷண்ட்டுக்காக நான் இது செஞ்சுருக்கேன். இதை வந்து நம்ம தினப்படி வறுத்து சாப்பிட்லாம், குழம்பு வச்சு சாப்பிட்லாம். அதனால் இந்த நல்ல கசப்பாக இருக்கக்கூடிய வெரைட்டி தான் நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். நீங்கள் ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம மெலிசாக போட்டாலே நம்ம வந்து வறுத்து சாப்பிடும்போது சிப்ஸ் மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வச்சு நம்ம காரக்குழம்பும் வைக்கலாம், வத்த குழம்பு வைக்கலாம், பருப்பு குழம்புலேயும் நம்ம போடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் காய் வாங்கும்போது ரொம்ப பழமாக இருக்கிற மாதிரி முத்தல் இல்லாமல் வாங்குங்க. பிஞ்சு பாவக்காய் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த பாவக்காயை வந்து நம்ம ஒரு அரை வேக்காடு எடுக்க போகிறோம். அதனால் அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டு உப்பு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம காய் போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கணும். காய் போடும்போது கவனமாக போடணும். ஏன்னா எனக்கே கையில் வந்து தண்ணி பட்டுருச்சு. அதனால் ஏதாவது ஒரு கரண்டி மூலியமாக நீங்கள் எடுத்து போட்டால் ரொம்ப சேஃபு. இப்போ இந்த பாவக்காயெல்லாம் போட்டு நம்ம தண்ணியில் நல்லா மூழ்கிற மாதிரி அழுத்தி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூட்டிலேயே இந்த பாவக்காய் வெந்துடும். பாவக்காய் வந்து ஃபுல்லாக வேகக்கூடாது, அரை பதமாக தான் இருக்கணும். ஒரு 50% தான் வேகணும். அதே மாதிரி மூடி வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம தண்ணியிலேருந்து வடிகட்டி இந்த மாதிரி மொட்டை மாடியில் ஒரு ஷீட்டை போட்டு தனித்தனியாக காய வைக்கணும். ஒவ்வொரு ஸ்லைஸும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இதே மாதிரி காய வச்சுக்கோங்க. ஈஸியாக காஞ்சிரும் ஒரே நாள் வெயில்லையே. இதே மாதிரி போட்டுட்டு நான் ஒரு ஷால் போட்டு மூடிட்டேன். ஏன்னா தூசு, மண், இலை இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக, காற்றுல வந்துடும் அப்படின்னு. இதே மாதிரி ஒரு ஷால் போட்டு நம்ம மூடிட்டு ஈவினிங் பார்த்தாக்கா நல்லா காஞ்சிருக்கும். எப்போதுமே நான் வத்தல், வடம் வெரைட்டி எல்லாமே இதே மாதிரி ஷால் போட்டு மூடி தான் நான் செய்கிறது. இப்போ பாருங்கள், ஈவினிங் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வத்தலை பார்க்கலாம் எப்படி காஞ்சிருக்குன்னு. பாருங்கள், ஒரே நாளில் இந்த மாதிரி காஞ்சிருக்கு. இந்த காய்ச்சல் மட்டும் போதாது. இதை நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு மறுநாள் வந்து திரும்பவும் இதை காய வைக்கணும். இதே மாதிரி நான் 2 நாள் காய வச்ச வத்தல் இது. எவ்வளோ இருக்குது பாருங்கள். நம்ம 2.5 கிலோ போட்டோம், இவ்வளோ தான் வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டியானது, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வத்தல் இது. நம்ம இந்த வெயிலை வீணாக்காமல் இந்த மாதிரி காய்கறி வத்தல் போட்டுக்கிட்டால் வருஷத்துக்கும் நமக்கு யூஸ் ஆகும். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கியமான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.